இப்போ இந்த பகுதி, இப்போ அது அழிக்கப்பட்ட பகுதி, இது எங்கே இருக்குது அப்படின்னா மதாயின் சாலைங்கிறது. இது எங்கே இருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போருக்கு போனாங்க. மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அது தபுக்கு. அவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க. வெயில் காலம் போருக்கு, காலில் செருப்பு கிடையாது, பாலைவனத்தில் 50 டிகிரி டெம்பரேச்சரில் நடந்து போகிறாங்க. அந்த பகுதியில் தான் ரசூல்லா தாண்டி போகிறாங்க. அப்போ தாண்டி போகும்போது அது சொல்கிறாங்க, இந்த நகரம் சாலி நபியுடைய நகரம், அழிக்கப்பட்ட நகரம், இந்த இடத்துல தங்காதீங்க. அங்கே முகாம் போடுறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட சொல்கிறாங்க, முகாமை எடுத்துருங்க, முதல்ல இங்கேருந்து ஜூட் விடுங்க, இங்கே தங்கக்கூடாது, இந்த யாருமே இங்கே அழுவாமல் இங்கே யாருமே நிற்கக்கூடாது, இங்கே இருந்தீங்கன்னா அழுதுட்டு தான் நிற்கணும், அல்லாஹ்வுடைய அஸாப் வந்துருச்சுன்னு நிற்கணும். அதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஒட்டகம் எந்த கிணறுல தண்ணி குடித்ததோ அந்த கிணறை மட்டும் காமிச்சு இதை மட்டும்தான் தண்ணி எடுக்கணும், மீதி அந்த ஊர்க்காரங்க தண்ணி குடித்த எந்த கிணத்துல தண்ணியும் எடுக்கக்கூடாதுறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒட்டகத்துடைய தண்ணி, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து சமையல் பண்ணிடுறாங்க. இவங்களே பஞ்சத்தில் இருக்கிறாங்க, ஒத்த பேரிச்சம்பழம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து அங்கங்கே சமைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு சாப்பாடு போடணும். ஆர்மியில் இத்தனை பேருக்கு சாப்பாடு செஞ்சு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொட்டிருங்க கீழேங்கிறேன். இந்த அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கின இதில் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறேன். இப்போ 2008 இது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காரு நம்ம எம்பிஎஸ் இப்போ, அதாவது எம்பிஎஸோடைய அப்பா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இறைவனால் தண்டிக்கப்பட்ட இந்த இடத்திற்கு அழுதவர்களாக தவிர நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் அழுதவர்களாக இல்லை என்றால் அவ்விடத்திற்கு செல்லாதீர்கள், அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த இடத்துல நின்று சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அஸாப் வந்துடும். அழிக்கப்பட்ட பகுதி ஜூட் விட்டு போய்கிட்டே இருக்கு. இது புகாரியில் 433, 3381, 4419 இதெல்லாம் புகாரியில் இருக்குது சார். சலஃப் சார், கொஞ்சம் பாருங்கள் சார், எப்படியாவது உங்கள் அமைச்சர் சுற்றுலாத்துறைக்கெல்லாம் சொல்லி ரசூலோட ஹதீஸ் சொல்லுங்கள் சார். புகாரியில் இருந்தால் தான் நீங்கள் குரானோட ஸ்ட்ராங்காக நம்புவீங்க, அது மறுக்கவே மாட்டீங்க. அடுத்த ஹதீஸ் 3379 புகாரியில், மக்கள் தபுக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூது கூட்டத்தார் வசித்த பூமியான ஹிஜ்ர் எனும் பகுதியில் தங்கினார்கள். அதன் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து அதனால் மாவு பிசைந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பகுதி கிணற்றில் இருந்த அந்த தண்ணீரை இறைத்த கொட்டுவிடும்படியும் பிசைந்த மாவை ஒட்டகங்களுக்கு தீனியாக போட்டுவிடும்படியும் மாவும் போச்சு. இப்போது இந்த நிலைமையில் கூட ரசூலுல்லாஹ் நினச்சிருந்தா ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். அல்ல பசியில் இருக்கோம்ல, ஏதோ ஒரு மாவு இருக்குல்ல, கரைச்சிட்டாங்க, தெரியாமல் தானே பண்ணாங்க, தெரியாமல் பண்ணிட்டோம்ல, சாப்பிட விட்டுறல, அதுக்கப்புறம் இனிமேல் பேன் பண்ணிடலாம். இப்போ கரைச்சதும் வீண் பண்ண வேண்டாம், கொட்டுங்கன்றாங்க. ஒட்டகம் எந்த கிணற்றிலிருந்து குடித்து கொண்டிருந்ததோ அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்படியும் உத்தரவிட்டார்கள். இது புகாரியில் இருக்குது. ஜெமினி இது சொல்லுது. ஜெமினிகிட்ட கேட்டேன், இது இந்த சுற்றுலா தரமாக மாற்றிருக்கா, எனக்கு சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த நபியுடைய பகுதி தான் இவங்க கை வச்சுருக்காங்களா அப்படின்னு. அது சொல்லுது, எல்லாம் சொல்லி ஆமாம், இந்த பகுதி படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். எது ஜெமினி சொல்லுது, இது படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான், சுற்றுலாத்தலமாக இப்போ இருக்கான்னு நான் கேட்டேன். அது என்கிட்ட சொல்லுது, நீ எது கேட்குற, அங்கே சுற்றுலா போறியா, அது சுற்றுலாத்தலமாக மாறினாலும் அங்கு வேடிக்கை பார்க்க சென்று விடாதீர்கள். யார் சொல்கிறா? ஜெமினி. வேடிக்கை பார்க்க போய்விடாதீர்கள், படிப்பினையாக வேண்டுமென்றால் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக செல்லுங்கள். அந்த இடத்துல படிப்பினைக்காக போங்க, தௌபா செஞ்சுட்டே போங்க, எல்லாம் அழிச்சிருவோம் அவங்கள அப்படின்னு சொல்லி ஜெமினி ஏஐ சொல்லுது. இந்த கூமுட்டைங்க அதான் சொல்கிறாங்களா, இந்த கல் பேசுது, மண் பேசுது, மரம் பேசுது, செடி கொடியெல்லாம் பேசுது. இவங்கெல்லாம் எப்போ தான் இவங்களுக்கு பாயிண்ட் வரும்? உட்காந்து சலஃபுகள்லாம் உட்காந்து பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துட்டே இருக்கீங்க. இஸ்ரேலாக அடிக்கிறான், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் பாயிண்ட் வரல. அடே எப்போ தாண்டா உங்கள் பாயிண்ட் வரும்? கணக்கு இருக்குல்ல. அப்போது இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி அது சுற்றுலாத்தலமாக ஆக்கியிருக்காங்க. அது அல்லுல்லா அப்படின்னு ஒரு சுற்றுலாத்தலம், அங்கே லாட்ஜு கட்டியிருக்கான். பாலைவனம் காமிச்சு அந்த மாளிகையை காட்டுறானா. எது அந்த மற்ற மாளிகையெல்லாம் காணும், அந்த தரை பகுதியில் காட்டின மாளிகையெல்லாம் காணும். என்ன இருக்குன்னா, அந்த பாறையில் பெருசாக கட்டினாங்கல்ல, அது அப்படியே இருக்குது. அது மோசமான ஒரு ஸ்பாட்டு. அங்கே போனால் இப்ரத், அங்கே படிப்பினை மட்டும்தான் எடுத்துக்கணும். கூத்து என்னென்னா, இப்போ குரானில் சொன்னல, ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், இன்னொன்று ஆது நபியுடைய சமூகம், இன்னொன்று சாலி நபியுடைய சமூகம், இன்னொன்று பின்னாடி வரப்போது லூத்து நபியுடைய சமூகம். இது மூணும் அரபு சுற்றி அழிக்கப்பட்ட நகரம். இங்கே தான் இவனுங்க டூரிசமே டெவலப் பண்ணியிருக்கிறான். இங்கேருந்து அந்த லைன் சிட்டின்னு ஒன்று போகுது, நியோம்னு ஒன்று போகுது. இந்த மூணையும் கவர் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறீங்களா நான் என்ன பண்ணிடுவேன்ட்டு. கொஞ்ச நாளைக்கு எல்லாம் அஸாப் தரமாட்டான். அல்லாவுடைய ஸ்டைல் அதுதானே. ஒட்டகம் அறுத்தவனெல்லாம் அஸாப் வராது. இப்போ ஒட்டகத்தை அறுக்கிறாங்க இவங்க,
திமிருக்குன்னே பண்ணுறாங்க போல இருக்கு. வேறு பக்கம்லாம் பண்ணலாம் டூரிசம், பாலைவனத்தில் கருமம் என்ன, எந்த பக்கம் வேணாலும் பண்ண வேண்டியது. லூத் நபி அழிஞ்ச பக்கம் ரெட் சி, அதாவது அதோடைய ஒரு ஸ்டாப் ரெட் சி, இன்னொரு ஸ்டாப் வந்து அழிக்கப்பட்ட ஆது சமூகம் என்ன, அப்புறம் சாலி நபியுடைய இது, இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி ஒரு பக்கம் லைன் சிட்டி, ஒரு பக்கம் கியூப் சிட்டி, ஒரு பக்கம் நியோம் சிட்டி, இந்த மூணுமே பண்ணி டெவலப் பண்ண வைக்கிறான். இது வந்து சொர்க்கம் தஜ்ஜால், அதாவது அது சொர்க்கமாக மாறப்போகுதுன்னு இப்போவே நரகமாக மாறிடுச்சு. நானும் வந்து 2030 கடைசி வரைக்கும் இவங்களுக்கே அந்த 2030 வராதாட்டு இருக்குது. என்ன 2030 பார்க்காமலே இவனுக்கு போய் சேர்ந்துருவானுங்களாட்டு இருக்குது. என்ன லட்சணம் தெரியல, எல்லாம் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு. ஸோ இது சவுதி போகிறவங்க, இந்த உம்ரா பேக்கேஜில் போகிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உம்ரா வியாபாரிகள் இருக்காங்க, கிறுக்கு பசங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவானுங்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு. அங்கே தங்குனீங்கன்னா 2 நாள் பெரிய பெரிய மாளிகைலாம் நாங்கள் காட்டுறோம், தாஜ்மஹால்னா போய் தாஜ்மஹால் அதை விட பெருசாலாம் இருக்கணும், அதெல்லாம் பார்க்குற வேண்டிய இடம் இல்லை, அழுவ வேண்டிய இடம். அங்கே போய்ட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு குரூப் ஃபோட்டோ நின்றுட்டு பின்னாடி இருந்துட்டு அங்கே வந்து சாப்பாடு, அங்கே ஃபுட் ஸ்டால் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய, தங்கவே கூடாத இடங்கள் அது. அந்த ஹதீஸ்லாம் இப்போ சொன்னல, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு தீமையான கூட்டத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.